ഓക്കെ, നമ്മളിവിടെ എത്തി. എനിവേസ്, താങ്ക് യു ഫോർ ദ ഗ്രേറ്റ് ഡിന്നർ ആൻഡ് ഫോർ ദ റൈഡ്. ഗുഡ് നൈറ്റ്. നീ എന്തെന്നെ വീട്ടിലേക്ക് വിളിക്കുന്നില്ലേ? അത് അടുത്ത പ്രാവശ്യം ആക്കിയാലോ? കമോൺ ക്രിസ്, നമ്മൾ തമ്മിൽ പരിചയപ്പെട്ടിട്ട് എത്ര നാളായി? ഇപ്പോഴും നിനക്കെന്നെ വിശ്വാസമില്ലേ? അല്ല, അതല്ല, വിശ്വാസമില്ല. എനിക്കൊരു കപ്പ് കോഫി മാത്രം മതി. എന്താ? ഓക്കേ, നമുക്ക് കോഫി കുടിക്കാം. ആദ്യം ലൈറ്റൊക്കെ ഇടട്ടെ. ഞാനൊന്ന് ഡ്രസ് മാറ്റിട്ട് വരാം. നിനക്ക് വേറെന്തെങ്കിലും വേണോ? എനിക്കൊരു കപ്പ് കോഫി കിട്ടിയാൽ കൊള്ളായിരുന്നു. താങ്ക് യു. ഞാൻ പെട്ടെന്ന് വരാം.แต่นี่มันเจ็บแทบตายถ้าความรักทำคนตาบอด Man I'm going blind ทุกอย่างมันมืดมัวมันมืดจนมองไม่เห็นทางในใจนั้นเริ่มกลัวหรือนี่น้ำมันคือลางว่าเดินมาสุดทางแล้วไม่อาจจะก้าวต่อไม่มีสะพานแล้วหรือเราจะก้าวไปและลืมทุกอย่างที่เคยหรือเราจะหยุดอยู่ตรงนี้และให้มันจบไปเลยอยากลองตะโกนอย่าบอกทางจะทำได้มันแทบบ้ามันคงสุดแล้วที่ทำมาความรักที่มีมันต้องลาพาพันสลายไม่มีท่าลมหายใจหมดมันโดนฆ่าแต่ใจยังคงมันสิ้นลา This is the end of the road ความรักของเราคงจะจบทุกอย่างที่เกิดขึ้นมามันคืออดีตแต่วันนี้ถึงเวลาที่เราต้องโอ้ยแหละมั้งஉன் பேர் என்ன? மினி. என்ன? மினி. கேட்கவே நல்லா இருக்கே. அப்புறம் உன் பேர் என்ன? நான் ரெயின். ரெயின்? ரெயினா ட்ரெயினா? நீ 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 ரொம்ப காமெடியா பேசுற. உனக்கு நான் காமெடியா இருந்தா பிடிக்குமா? ஆமா, கண்டிப்பா. அப்படியா? உனக்கு பிடிச்ச ஃபேவரட் காமெடியன் யாரு? எனக்கு பிடிச்ச கமெடியன்ஸா? ஆமா.
அது யாரு? எனக்கு வடிவேலு ரொம்ப பிடிக்கும். ஆ? உனக்கு வடிவேல் தான் பிடிக்குமா? எஸ். ஆ, ஆ, உனக்கு வடிவேலை தவிர வேற யார பிடிக்கும்? எனக்கு அப்புறம் கவுண்டமணி, செந்திலும் பிடிக்கும். 2 பேரை தானா? ஆமா. ஆ, வேற யாரும் இல்லையா? அந்த குண்டா இருப்பானே. ஆமா ஆமா ஆமா. நீங்க அந்த யோகி பாபுவை பத்தி சொல்றீங்களா? ஆ, யோகி. அவன் முடிக்கி என் விக்கே பரவாயில்ல. அவனை போய் பிடிச்சிருக்கான். அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னோட கசனோட ஃபியூனரலுக்கு போகணும். என்ன? ஏன்னா அவன் தண்ணியில மூழ்கிட்டான். ஏய், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? இப்ப நீ வந்த வேலையை பண்ண போறியா இல்ல அப்படியே இருந்துட்டு போறியா? என்ன நீ ரொம்ப கடுப்பேத்துற. உன்னை பண்ணலாம், ஆனா நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. நான் இப்ப அந்த மூட்ல இல்ல. நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆசைய வந்துட்டு என்ன உளறிட்டு இருக்க? நானும் அந்த ஆசையில தான் வந்தேன். ரெடி? நான் ரெடி. நீ இப்ப ரெடியா? Come on my sweetheart. ஓ, கூப்பிடுறாளே. ஐயோ, என்ன பண்ணலாம்? ரெடி? ஆடி பாவி, ஏண்டி இப்படி பண்ண? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு வந்துருச்சு. வந்துருச்சா? நான் உன்னை எதுவுமே பண்ணலையே, ஜஸ்ட் தொட்டேன் தானே. அதான்டி என் பிரச்சனையே. இல்ல, நான் எதுவும் பண்ணல. இன்னைக்கு நான் பண்ண மாதிரிதான். என்னோட பேரு தோட்டா. நான் ஒரு கொடூரமானவன். நான் ஒரு மோசமான கொலைகாரன். என்ன பார்த்தா பயத்துக்கே பயமா இருக்கும். ஆனா நிஜத்துல நான் ஒரு பூச்சி மாதிரிங்க. என்னோட பேரு தான் தோட்டா. ஆனா என்னோட துப்பாக்கியில என்னைக்குமே தோட்டா இருந்ததே இல்லையே. நான் ஒரு உடைஞ்சு போன துப்பாக்கி. ஆனா இதெல்லாம் வெள்ளை யாருக்குமே தெரியாது. துப்பாக்கியில தோட்டா இல்லாதவன் நடக்கிறான், 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 நடந்துகிட்டே இருக்கான். ஆனா ஒரு நாள் நான் ஒரு அழகான மயிலை பார்த்தேன். ஆனா அந்த மயில் ஒரு டான்ஸ் கிளாஸ்ல அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நானும் அந்த பொண்ணை எப்படியாச்சும் உஷார் பண்ணா செம்மையா இருக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா அதுக்கு எனக்கு விதி வழி விடுமான்னு தெரியல. அந்த மயிலுக்கு இந்த குருவியை பிடிக்குமான்னு தான் தெரியல. அந்த மயிலோட அழகான மனசுக்குள்ளே இந்த சின்ன சிட்டுக்குருவிக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா எனக்கு அவ ரொம்ப ஓவருங்கிறதும் நான் ஒத்துக்கணும். என்ன மாதிரி ஒரு துப்பாக்கியில தோட்டா இல்லாத ஆளுக்கு இந்த பொண்ணு ரொம்ப ஜாஸ்தி தான். நல்ல சரக்கு. சாட்டு கம்மியா இருக்கு. ஏய் தம்பி, எனக்கு இன்னொரு ஷாட் கொடு. இன்னொரு ஷாட் கொடு. நீங்க கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. ஆல்ரெடி நீங்க 8 ஷாட்ஸ் குடிச்சிருக்கீங்க. எனக்கு எனக்கு ஒண்ணுமே ஏறலையே. இது தண்ணி தானே. நீங்க குடிச்சிருக்கனால உங்களுக்கு தெரியல. நான் ஆக்சுவலா தெளிவா இருக்கேன். ப்ரோ, நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க. ஹேய், தூங்குறீங்களா? நீ ஏன் இப்ப கேம் மாதிரி பேசுற? என்ன சொன்னீங்க?
எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ கே தானே? ஆமா. அட்ரா சக்க. ராஜாவா ராணியா? ரெண்டுத்துல உங்களுக்கு எது என்ன வேணும்? பயமுறுத்துறிய? உங்களுக்கு ராஜா வேணுமா இல்ல ராணி வேணுமா? என்ன பார்த்தா கே மாதிரியா இருக்கு. கம் ஆன். We are birds of a feather. ஒருவேளை நான் தெளிவா இருந்தேன்னா உன்னை அடிச்சு ஓட விட்டுருப்பேன். வாய மட்டும் மூடு. ஏய் ஏய், என் பில்ல செட்டில் பண்ண. 2400 பாத். 3000 பாட்டு ஓகேவா? நீ ஒழுங்கா நடந்துக்கிட்ட அது கூட தேவையில்லை. நீ 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 ரொம்ப நல்லவன். இந்த 3000 வா, பெரிய ஆள்றா நீ. ஓட்கா ஒரு ஷாட் கொடுங்க. நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம், புரியுதா? உன் வேலைய பார்த்துட்டு போடா. ஒரு ஷாட் ஓட்கா கேட்டேன். ஓகே, வெயிட் a second. மிஸ்டர், ஐயோ, ஹே, உனக்கு என்ன ஆச்சு? வாய மூடுறா. சாரி, நான் உங்களை ரொம்ப குத்திட்டேனா? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா இல்ல. அம்மா, எஸ். வந்து உங்ககிட்ட லைட்டர் இருக்கா? இல்ல, நான் தம் அடிக்க மாட்டேன், என்கிட்ட இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஓகே தான். என்ன? ஓ, ஹே, ஓகே. ஒண்ணும் இல்ல. டேய், அங்கேருந்து எனக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் குடுறா. ஏன்? தேவையில்ல தேவையில்ல தேவையில்ல. கரெக்டா என் ஆளு வரப்ப எனக்கு இதெல்லாம் ஆகணும். சை, இது உனக்கு 2வது வாட்டி ஆகுது. இது ஒன்னும் தற்செயல் இல்ல. ஐயோ, இதுக்கு பேர் தான் விதின்னு சொல்லுவாங்க. இனிமே என்ன? அவ போயிட்டா. இப்ப என்ன? என் தம்பி எப்படி இருக்கான்? உன்னை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுடா. முன்னாடியே விந்து வெளிப்பட்டுடுதுல? ஆமா, எனக்கும் அப்படித்தான் இருந்தது. உங்களுக்கு இருந்துச்சா? இப்ப கூட இருக்கா? இப்பவா? அதே கண்டிஷன்ல இருந்தா நான் இந்த கிளினிக் ஓபன் பண்ணிருப்பேனா? சோ அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மருந்து இருக்கா? ஆமா, இருக்கு. டாக்டர், நான் இத முன்னாடியே எடுத்திருக்கேனே, ஆனா இது வேலை செய்யலையே. வேலை செய்யலையா? இல்ல. இதையும் நான் எடுத்திருக்கேனே, ஆனா இதுவும் எனக்கு எந்த உதவியும் செய்யல. இதுவும் வேலை செய்யலையா? இல்ல. அப்படின்னா உங்க கேஸ் ரொம்ப தீவிரமான ஒரு கேஸ் நினைக்கிறேன். உங்க கண்டிஷன் ரொம்ப சூப்பர் ஸ்பீடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, சரிதான் டாக்டர். முன்னாடி எல்லாம் ஒரு 30 செகண்ட் வரைக்குமாச்சு உள்ள வச்சிருப்பேன். ஆனா இப்ப எனக்கு தொட்டாலே வந்துருது. என்னை விட மோசமான ஒரு கேஸ ட்ரீட் பண்ண வேண்டி வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. சோ நீங்க எப்படி உங்களை குணப்படுத்திக்கிட்டீங்க? உங்ககிட்ட ஏதாவது நல்ல மருந்து இருக்கா? அப்படின்னா எனக்கும் அந்த மெடிசன் தரீங்களா? நான் உங்களுக்கு இதை பிரிஸ்கிரைப் பண்ண வேண்டான்னு பார்த்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்? மற்றதுக்கெல்லாம் 10 நிமிஷம் தான் டைம். ஆனா இந்த ரெட் ரோஸ் லேடி போர்ஷனுக்கு
இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 3 மணி நேரமா? இதுக்கு எவ்வளவு ஆகும்? நான் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ் தரேன். 1.5 லட்சம் தான். எது 1.5 லட்சமா? நண்பரே மறந்துடாதீங்க, 3 அவர் உங்களுக்கு சக்தி கொடுக்கும். என்ன விஷயம் அப்பா? தாமதமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போதான் ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு இப்பதான் தெரிஞ்சது நீ பர்பிள் ஷர்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனா அப்பா, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க கிரீன் ஷர்ட் போட்டாலும் எனக்கு கவலை இல்ல. இது ஒப்பந்தமா என்ன? உனக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளவு தூரம் பர்பிள் ஷர்ட்ஸை வெறுக்கிறேன்னு. ஆமா, ஆனா எனக்கு கிரீன் ஷர்ட் எவ்வளவு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு அரசியல்ல என்ன ஆனா அவனா கூட தெரியாது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த பாலிடிக்ஸ் ஏன் எனக்கு நிறங்களை சூஸ் பண்ண சொல்லுது? நான் ஒரு கலர் சூஸ் பண்ணதும் ஆப்போசிட் பார்ட்டி அதை ரொம்ப வெறுக்கிறாங்க. இதுதான் பாலிடிக்ஸ் ஆப்பா? எனக்கு புரியல. இப்படி உலகத்துல எங்கேயுமே நடக்காது. நீ வெளிநாட்டுல ரொம்ப நாள் இருந்துட்ட. பாரம்பரியங்களோட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ரொம்ப நாள் இருந்துட்ட. அது அப்படி இல்லப்பா. நான் அப்ராட் போனப்போ எப்படின்னு தெரியுமாப்பா? உலகத்துல நான் டெமோக்ரஸி பத்தி தெரிஞ்சுக்கிட்டப்போ எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த நாட்டுல மட்டும்தான் டெமோக்ரஸிய ரொம்ப வேறுபடுத்தி பாக்குறாங்க. ஒவ்வொரு கலர் கொடுத்து எல்லாரையும் செப்பரேட் பண்றாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றப்பா, உங்கள மாதிரி மனிதர்கள்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். பர்பிள் ஷர்ட்டோட சேர்ந்ததே பெரிய தப்பு. இதுக்கு மேல என்னோட வெறுப்பை சம்பாரிச்சுக்காத. வெறுத்துருங்கப்பா, என்ன மொத்தமா வெறுத்துருங்க. ஆமாப்பா, நீ ரெட், பர்பிள், ப்ளூ, கிரீன் எப்படி வெறுக்கிறியோ அப்படியே என்னையும் வெறுத்துரு. எல்லா கலர்ஸையும் வெறுத்துக்கிட்டே போனா உங்களால எதுவுமே ஜெயிக்க முடியாது. உங்க மனசுல வெறுப்பு இருக்கு, ஆனா நான் அப்படி இல்ல. ஒன்றரை லட்சமா? ஆனா காசெல்லாம் பார்த்தா நம்ம நினைச்சதை அடைய முடியாதே. என் துப்பாக்கி ஃபுல்லா இப்போ தோட்டாவால இருக்கு. என் செல்லமே வா. நான் சொன்ன ட்ரெஸ் போட்டியா? கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன் நான் நிர்வாணமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? நான் சொல்றத செய்யி. நான் இந்த கண்ணாடியும் நீ போட்டுக்குவேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் சொல்றத செய்யி. கண்ணாடியை கைட்டாத. ஓகே? யா, ஓகே. கமான், ஆரம்பிக்கலாம். ஓஹோ, ஆஹா, எஸ். எப்படி இருந்தது உங்க மருந்து? சொல்லுங்க. என்னாச்சு தெரியுமா? முன்னாடியாச்சும் என் துப்பாக்கியில தான் தோட்டா இல்ல. இப்ப என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு?
வெறும் பொம்மை துப்பாக்கி. என்னோட துப்பாக்கியே நிக்க மாட்டேங்குது. நிக்க மாட்டேங்குதா? என்னைய அசால்ட்டா சொல்ற? எனக்கு என் காசு திருப்பி வேணும். என்ன காசு? நான் மருந்துக்காக கொடுத்தேனே அந்த காசு. எவ்வளவு? 1.5 லட்சம். உங்ககிட்ட ரசீது இருக்கா? நான் இந்த மருந்தை வாங்கும் போது நீங்க எனக்கு எந்த ரெசீட்டும் கொடுக்கல. ஓ, உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இல்லைன்னா நான் எப்படி காசு திரும்பி கொடுக்கறது? என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. உனக்கு இந்த மருந்து உருப்படியா வேலை செய்யலனா நீ என் மேல கேஸ் போடு. தோட்டா இல்லாத துப்பாக்கி இப்போ பொம்மை துப்பாக்கி ஆயிடுச்சு. சார், சார் இந்த எம்டி ஷெல்ஸ் நாங்க இந்த ஓவர் பாஸ்ல இருந்து எடுத்தோம். இந்தாங்க. ஓகே, இது டி ரைஃபிள்ஸ். எப்படி நீங்க சொல்றீங்க? கெஸ் ஒர்க் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாய்லாந்துல இருக்கக்கூடியதுலயே விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் தான் அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் ஷூட் பண்ணியிருக்க முடியும். இறந்து போனவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க, இமெயில் அட்ரஸ்லாம் பாருங்க. முதல்ல அந்த வேலையை முடிங்க. அதுக்கப்புறமா நான் சொல்றேன். சார், இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் அக்கவுண்ட் இதெல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அப்பதான் டாக்டர் கூட யாரு கான்டாக்ட்ல இருந்தாங்கன்னு தெரிய வரும். தோட்டா, பணம் வாங்காம உன்ன மாதிரி ஒரு கொலையாளி ஒரு உயிரை கொல்லக்கூடாது. மாமா, இப்போ பிரச்சனை பெருசாயிடுச்சு. முன்னாடியாச்சு சீக்கிரம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நான் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டேன். விடு, இது வெறும் ஆண்மை குறைவு தானே. உனக்கு என்ன தெரியும்? உன் துப்பாக்கி இன்னும் நல்லா தானே இருக்கு. நிஜமா கேக்குறேன், உனக்கு எவ்வளவு வயசாகுது? எனக்கு ஏற்கனவே 79 வயசாச்சு. ஆடங்கொப்பா, இந்த வயசுலயுமா? இதுக்கு நீ ஏதாவது மருந்து எடுத்துக்கிறியா? எனக்கு சொல்லு. இந்த வேலையை முதல்ல முடி, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நிஜமாவா? என் கூட நீ விளையாடலையே. இந்த உலகம் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஒருத்தனை கொன்னாதான் இன்னொருத்தன் பவருக்கு வர முடியும். என்ன மாதிரி கொடூரமான கொலகாரங்களோட டைம் இது. முன்னாடி எல்லாம் ஸ்னைப்பர்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ ஸ்னைப்பர்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு. நமக்கு கிடைச்ச உளவு தகவல் படி நம்ம கட்சியை சேர்ந்த பிரச்சார தூதர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு. இத நடத்த சொன்னது பிரவுன் ஷர்ட்ஸ். வழக்கமா பர்பிள் ஷர்ட்ஸ் இருக்கிறதையே குறிக்கோளா வச்சிருக்காங்க பிரவுன் ஷர்ட்ஸ். அதே சமயம் பிரவுன் அண்ட் பர்பிள் ஷர்ட்ஸ் எதுக்குறாங்க நம்ம பச்சை சட்டக்காரங்களும் தான். விரோதியின் விரோதி நமக்கு நண்பன். எனக்கு தெரிஞ்சு பிரவுன் ஷர்ட்ஸ் பர்பிள் ஷர்ட்ஸோட சேர்ந்துட்டாங்கன்னா கிரீன் ஷர்ட்ஸ் ஆன நமக்கு பார்லிமெண்ட்ல மெயின் ஓட்ட பத்தி பேசுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட் ஆயிடும். வேற ஏதாவது ஐடியாஸ்? சொல்லுங்க. கண்ணுக்கு கண்ணு. பிரவுன் ஷர்ட் பிரச்சாரக்காரங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்புறதா? அவங்க நமக்கு செஞ்ச மாதிரியேவா? அந்த மாதிரி இல்ல சார். நம்ம அந்த கேம்பெயினரை கொல்ல போறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கொல்ல போறோம். அது பிரவுனா இருந்தாலும் பர்பிளா இருந்தாலும். இந்த பிளான் கிரீன் ஷர்ட்டோட ஒரு பிரம்மாண்ட திட்டமா இருக்கும். இது நமக்கு பார்லிமெண்ட்ல நிறைய ஓட்டு கிடைக்க உதவியா இருக்கும்.
ஆனா இதுக்கு நான் ஒத்துக்க மறுக்கிறேன். இங்க கவனிங்க, இதுக்கு யாரெல்லாம் சம்மதிக்கிறீங்க? எல்லாரும் ஊர்ஜிதமா சொல்றீங்களா? அப்ப நாம அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி பழிக்கு பழிதான். அப்ப சரி, இந்த கூட்டத்தோட முடிவு அவங்களுக்கு ரத்தத்துக்கு ரத்தம். என்னதான் நான் ஒரு மோசமான கொலைகாரனா இருந்தாலும், கேடு கெட்டவனா இருந்தாலும், நானும் ஒரு மனுஷன் தானே. ஒவ்வொரு வாட்டி ஒருத்தரை கொலை பண்ணும் போதும் என் மனசு ரொம்ப வலிக்கும். ஆனா சில வாட்டி யாரையாச்சும் எனக்கு கொன்னா என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். சில மனுஷங்கள்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. தாமதமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கோவனோ மாமா என்ன இங்க அமிச்சாரு. நீ வெங்கலமாவலி இருக்கிற தோட்ட தானே, ஆனா நீ பெரிய கொலகாரனாச்சே. இனிமேல இருந்து என் பேரு தோட்டா இல்ல, பொம்மை துப்பாக்கி. வெறும் பொம்மை துப்பாக்கி தான். என்னது இது? இதுதான் பெரிய காட்டு குதிரை. பெரிய காட்டு குதிரை? இதை எப்ப குடிக்கணும்? இது குடிக்கிறதற்கு இல்ல, உடம்புல புரட்டுறதற்கு. கொஞ்சம் கையில எடுத்துக்கிட்டு வேண்டிய இடத்துல தேய்ச்சிக்கோ. ஒரு நிமிஷத்துல சின்னதா இருக்கிறது காட்டு குதிரையை போல பெருசாயிடும். என்னது? என்னோடது பெரிய காட்டு குதிரை ஆயிடுமா? கண்டிப்பா. இது வேலை செய்யலன்னா இந்த இடத்தையே எரிச்சுக்கோ. கலாய்க்காதீங்க. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்? நான் என்ன டெரரிஸ்டா? பொம்மை துப்பாக்கி நிஜம் துப்பாக்கியா மாற போகுது. பேண்ட்டுக்குள்ள எதுக்கு பலூனை வச்சிருக்க? அது ஒண்ணே பலூன் இல்ல, அதுதான் என் விதி. என்னது விதியா? அட கொய்யால, எப்படிடா இவ்வளவு பெருசாச்சு? எல்லாம் அவன் கொடுத்தானே, அந்த பெரிய காட்டு குதிரையோட வேலை தான் இது. போயா, அத நான் தொட தொட வீங்குது, ஆனா எந்திரிக்க மாட்டேங்குது. பாரு, உன் மண்டையை விட இது பெருசா இருக்கு. பெருசானா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இது நல்லா வீங்கி போயிருக்கு. நீங்க இந்த மாதிரி வீங்கி போடணும்னு பாத்துருக்கீங்களா? எவ்வளவு வேணா கத்துங்க, இன்னும் கொஞ்சம் பாக்கணுமா? நானும் யூஸ் பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்படியா? எனக்கு எந்த பிரச்சனையும் அப்ப இல்ல. எனக்கு தான் ஏதோ பிரச்சனையா? என்ன கொடுமை சார் இது. ஹேய், அந்த ஆள உனக்கு எப்படி தெரியும்? விடு தோட்டா, நீ எப்படி அவனோட ஃப்ரெண்டான? எனக்கா இந்த பிரச்சனையை விட்டு கொடு. ஓகே, உனக்காக. ஓ மை காட், ரொம்பவே வீங்கி போயிருக்கே. இத கண்டுக்காம விட்டுட்டீங்களா? இன்ஃபெக்ட் ஆகி இருக்கே. நான் எதுவும் பண்ணல டாக், அதுதான் வீங்கி போச்சு. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட நான் இத முழுசா கட் பண்ண வேண்டி இருந்திருக்கும். சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இருப்பீங்களா? வேற வழி இல்லையே. நல்லா பயமுடுத்துறியே என்ன? ஆடாம அப்படியே உட்காருங்க. இது வலிக்க போதா? இது எறும்பு கடி மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆமா. சரி, ஓகே. யோ, என்னை எப்படியாச்சும் சரி பண்ணி விடியா. உங்களுக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க.
ஆ, இதுக்கப்புறமாச்சும் என் துப்பாக்கி வேலை செய்யணும். கண்டிப்பா வேலை செய்யும். வேலை செய்யுமா? நிச்சயமா. பா, எவ்வளவு அன்பா இருக்காரு. ஆ, டாக்டர் என்ன வெடிச்சிருச்சு. என்னையா பண்ண? வெடிச்சு போச்சியா? அட Oh my கடவுளே. God. எனக்கு இங்க ரொம்ப ஈரமா இருக்கியா? ஃபுல்லா ஈரமா இருக்கு. அட அது கடவுளே. டமார்னு வெடிச்சு போச்சியா? நான் வந்து இது ரொம்ப நாறுது வேற. வெயிட். ஓ. இப்ப எப்படி ஃபீல் பண்ற நீ? வலிக்குதா? ஆமா, ரொம்ப வலிக்குது டாக்டர். ஆ? குத்து வலி மாதிரி ஆ, இருக்கா? ரொம்ப எரியுதே. ஆ. நீ போலி டாக்டர் தானே? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்லையா? இது உன் வீடு கூட இல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு அலட்டிக்கிற? இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அப்ப இந்த வேலை ஏய், நீ தானே சொன்ன உனக்கே அவனை சரியா தெரியாதுன்னு. மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? விஸ்கி அண்ட் கோ ப்ளீஸ். தேங்க் யூ. A vodka shot, please. இந்தாங்க லைட்டர். நான் தான் மார்க். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வாட்டி நீ லைட்டர் கேட்டியே. Oh, my name is Chris. இந்தாங்க லைட்டர். ஆனா நான் ஸ்மோக் பண்றதை விட்டுட்டேன். ஓ, ஆனா ஏன்? தெரியல, எனக்கு கொஞ்ச நாளா பிடிக்கல. உங்க அப்பா உன்னை திட்டினாரா? என் அப்பா இறந்துட்டாரு. ஆ, விளையாடுறியா? விளையாட்டுல எங்க அப்பா நிஜமாவே இறந்துட்டாரு. ம், நான் கேட்டதுக்கு சாரி. நீ தனியா தான் வருவியா? ஆமா, எனக்கு யாரும் இல்ல. நீங்க யாரோட? நான் வந்து ஹேய் பேபி. ஏய், உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல. டிராஃபிக் பயங்கர ஹெவி, பார்க்கிங்கும் கிடைக்கல. ஃபியூனரல் எப்படி இருந்தது? என்னால வர முடியல. நம்ம போலாமா? பரவாயில்ல. ஆச்சரியமா? ஏக் இவரு மிஸ்டர் மார்க். ஏக் இவரு தான் மிஸ்டர் மார்க். ஹேய், எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம போலாமா? ஏன் அவசரப்படுற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஆ, என்னது? அது நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு சொன்னேன், ஆனா இவரு உடனே போகணும்னு சொல்றாரு. ஏய், இங்க வா. ஏய், நான் இங்க இருக்கேன். ஆமா, இங்க உட்காரு. ஓகே. Then what about you? Oh, I know here. I going. Okay, you're going. I going. நீங்க இப்போ கிளம்புறீங்களா? Are you sure? ஆமா, நீங்க ஜாலியா இருங்க. நான் கிளம்புறேன். ஓகே? Okay. Hey, nice to meet you, man. எனக்கு சூப்பர்மேன் பிடிக்காது. கால் மீ அயன் மேன். உன்னை நான் அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். ஏன் இப்பவே வச்சுக்க? ஒரு நிமிஷம் மிஸ்டர் மா. ஆஹா. நீங்க ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்லையே. தேங்க்யூ. மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே. ஹே மார்க், நீ எதையா மறந்துட்டியா?
இவளை கொல்ல யார் ஆர்டர் கொடுத்தா? எனக்கு தெரியாது. எனக்கு இன்னொரு இடத்துல இருந்து வந்து ஆர்டர் அது. ஏன் என்னாச்சு? ஆ, ம், எனக்கு இந்த பொண்ணு தெரியும் மாமா. உனக்கு அவள நல்லா தெரியுமா? இல்ல. அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? இது உனக்கு கொடுத்திருக்க வேலை தானே. என்னால பண்ண முடியாது மாமா. இப்ப நீ பண்ணலன்னா அவங்க இன்னொரு கொலையாளிய நியமிப்பாங்க. அப்புறம் உனக்கு என்ன வேணும்? மாமா நீங்க கொஞ்சம் கண்டுபிடிக்கிறீங்களா இந்த பொண்ணை யாரு கொலை பண்ண சொன்னாங்கன்னு? அத யாரா சொல்லுவா? கமான் மாமா, தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப்ப எனக்கு பண்ணி கொடுங்க. சரி சரி சரி, நான் உனக்காக கண்டுபிடிக்கிறேன். தோட்டா, இவளை கொல்ல சொன்னவன் பேரு ஜே ஹேங். அவதான் போபாய் மார்க்கெட்டோடைய தாதா. அவ பேரு கிறிஸ். அவ புருஷனோட கள்ள தொடர்புல இருக்கிறா. அவ ஒரு மாதிரி பொம்பளை. அவளை தீத்து கட்டிடு. என்னோட இதயமும் ஒரு சாதாரண மனுஷனோட இதயம் மாதிரி தான் இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் ஒரு கொடூரமான கொலைகாரன். நான் என்னோட கடமையை தான் இங்க செய்யணும். என் மனசு சொல்றதை இப்ப நான் கேட்கவே கூடாது. ஆனா இன்னிலேந்து நீங்க என்ன ஒரு அரகுரன்னு கூப்பிடலாம். எனக்கு அது தேவைதான். சார், பார மூட போறோம். உனக்கு என் உதவி தேவையா? என்கிட்ட எதுக்கு சொல்ற? சார், நான் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது. எனக்கு இன்னொரு ட்ரிங்க் கொடு. இன்னும் குடிக்கணுமா? இதான் கடைசி. எனக்கும் அந்த ஷாட் உனக்கு கிடைக்குமா? சாரி மேம். நீ கொண்டு போய் குடுறாங்க லூசு பயல. ஹே மார்க், உனக்கு என் பேர் ஞாபகம் இருக்கா? உனக்கு ஏக் ஞாபகம் இருக்காரா? எஸ். அவர் இறந்துட்டாரு. அதுவும் என் வீட்லயே. இது அவனுக்கு தேவைதான். அவனுக்கு தேவைதானா? ஆமா, அவ அப்படிதான் சாகணும். அவ மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. என்னை ஏமாத்திட்டான். அட கடவுளே. ஆம்பளைங்க எல்லாருமே இப்படித்தானா? எந்த மாதிரி? பொய் சொல்றது, ஏமாத்துறது, எல்லா விஷயத்திலுமே. அது செக்ஸ் மட்டும்தான். எல்லா ஆம்பளைங்களும் அப்படி இல்ல. ஒரு உண்மையான காதல் ஆம்பளைங்க இதயத்திலே இல்லைன்னு தோணுது. இந்த நிமிஷத்திலேந்து நான் ஒரு ஆம்பளை மாதிரி யோசிக்க போறேன். என்ன யோசிப்ப? செக்ஸ் பத்தி மட்டும்தான் யோசிக்க போறேன். காதல்ன்றத மறக்க போறேன். நீ கொஞ்சம் நிதானமா இரு. நிதானமா? உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. நோ லவ், நோ பெயின். ஆனா பொம்பளைங்க ஆம்பளைங்க மாதிரி யோசிச்சா அது சரி வராது. அதான் ஏன்? செக்ஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும் தானா? நான் அப்படி சொல்லல. ஓ அப்படியா? வேற என்ன சொல்ல வர? ஆண் பெண் ரெண்டு பேருமே செக்ஸ் என்ஜாய் பண்றாங்க இல்லையா? நீ நினைச்சது கண்டிப்பா சரி. ஒரு பொண்ணு எப்பவுமே செக்ஸ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தானா அந்த பொம்பளை ஒரு அதான் என்ன? அவளை ஐட்டம்னு கூப்பிடுவாங்க. ஆமா, அதுவே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் தானே. சோ நான் ஒரு ஐட்டம்னா எல்லாரும் என்ன செக்ஸ்க்காக தான் பாப்பாங்க. யாருமே என்ன காதலிக்க மாட்டாங்க.
நீ என்ன நினைக்கிற? ஆனா எனக்கு அப்படி இல்ல. நிஜமாவா? நிஜமா. ஆனா ஏன்? ஏன்னா எனக்கு உன்னை லவ் பண்றதுதான் முக்கியம். ரொம்ப கலாய்க்காத. மார்க், நீ எப்போலேந்து என்ன காதலிக்கிற? நீ அந்த டான்ஸ் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை நாளா? ரொம்ப நாள் இல்ல, ஆனா இந்த கொஞ்ச நாள் போதும் நான் உன்னை லவ் பண்றதுக்கு. நீ என்கிட்ட போய் சொல்லல? கண்டிப்பா இல்ல. மார்க், சொல்லு, என் காதல் உனக்கு தேவையா? எனக்கு இந்த நொடியில உன் காதலை தவிர வேற எதுவும் வேண்டாம். அப்படின்னா முதல்ல என் கூட செக்ஸ் பண்ணு, அப்புறமா தான் லவ் பண்ண முடியும். நைட்டு முழுக்க என்ஜாய் பண்ணுங்க. டேய், இந்த வாட்டியாச்சும் கிட்ட கொண்டு போய் குடுறா. அத மூஞ்சில அடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஆனா நீ என்கிட்ட ஜோக் அடிக்கிறது தானே? ஜோக் எல்லாம் இல்ல, ஐம் வெரி சீரியஸ். இப்போ நீ என்னதான் யோசிக்கிற? என்னால அது பண்ண முடியாது. ஏன், நான் அழகா இல்லையா? நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னால அது முடியாது. ஐயோ கடவுளே! நீ இத பத்தி ஏற்கனவே யோசிச்சிருக்கியா? நீங்க ஒரு தப்பான ஆம்பளைய பார்த்துட்டு எல்லா ஆம்பளைங்களையும் தப்பா நினைச்சிடாதீங்க. So handsome, very gentleman. You're cool, man. เข้ามาแค่เพียงชั่วคราวหรือมาค้างคืนตลอดไปใช่ไหมว่าเธอรักจริงไม่ใช่หลอกหลอกเธอแน่ใจกับคำพูดเธอแค่ไหนจะบอกรักกัน It's not one night stand ใช่ไหมเธอฉันไม่ได้พูดง่ายๆกับใครฉันใช้คำนี้กับคนที่รักฉันพูดว่ารักออกมาจากหัวใจ You're surely right ฉันก็ไม่รู้มันจริงหรือเปล่าฉันก็ไม่รู้มันจริงไหมที่เธอบอกรักที่เธอบอกฉันจะเชื่อเธอได้ไหม You're surely right เธอไม่ได้รักวันเดียวใช่ไหมเธอจะมีฉันเรื่อยไปไหมตื่นมาตอนเช้าจะเจอเธอไหมไม่ใช่แค่ให้หวั่นไหวแล้วก็ทิ้งกันไป No 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 உங்களை மாதிரி ஆளுங்க இதுதான் யூஸ் பண்றாங்க. அதர் பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இத 70 வயசு கிழவனுக்கே உணர்ச்சி வர வச்சிருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. 70 வயசுக்காரனா? ஆமா. நிஜமாவா? இத சாப்பிட்டீங்கன்னா யாராலையும் உங்க உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாது. சாப்பிடுங்க. நான் 4 மாத்திரை சாப்பிடுவேன். வாடி என் செல்லமே, என் துப்பாக்கி ஃபுல்லா இப்ப தோட்டாவா இருக்கு. Yay! பறவை பைத்தியமாகிட்டு இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு பேரு தான் கிரேசி ஃப்ராக். இது ஒரு வயாகராக்கு மோசமான அலர்ஜியோட எஃபெக்ட். என்ன கேட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரியான செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் அரவுஸ் பண்ற மாதிரி எதுவும் செய்யாத. இந்த அலர்ஜி எனக்கு சரியாயிடுமா? இங்க பாருங்க, இதுக்குன்னு தனியா மெடிசன்ஸ் எதுவும் கிடையாது. போதும் போதும். அதாவது நியூ டிசீஸ் முடியலன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. நர்ஸ் நர்ஸ் நர்ஸ்
என்னாச்சு உங்களுக்கு? நான் ஏதாவது உதவி செய்யவா? நர்ஸ் வெளியே போயிடுங்க. கெட் அவுட். ஓகே 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 போயிட்டாங்க. கூல் கூல். ஒண்ணு இல்ல ரிலாக்ஸ். நர்ஸ் இப்ப இங்க எல்லாம் நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. ஓகே ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே ஓகே ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க. போதும் மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை அப்படியே உழைச்சி கட்டிடுங்க. நல்லா இழுத்து விடுங்க மூச்சை. அப்படிதான். எப்படி இருந்தாலும் நர்ஸ் சூப்பரா இருந்தாங்கல்ல பாக்க. செம்ம கட்ட இல்ல. சாரி ரிலாக்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு அது எங்க கிடைச்சிச்சு? எங்க அப்பா தான் எனக்கு இதை ப்ரொவைட் பண்ணாரு. அந்த கில்லர் தோட்டாவோட பிக்சர் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. யாருக்குமே தெரியாது அவன் எப்படி இருப்பான்னு. அவன் ஒவ்வொரு நாளைக்கும் தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டே இருப்பான். நீ அத பத்தி யார்கிட்டயாவது விசாரிச்சியா? இது வரைக்கும் இல்ல. அதை சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இன்சைடர்ஸ்ல இருந்து தான் தகவல் கிடைச்சது. எனக்கு மிலிட்டரி இன்ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் தகவல் கிடைக்குது. அதனால அவங்க கிட்ட தான் நான் என்கொயரி பண்றேன். நான் சில விஷயங்களை மிஸ்டர் அங்கிள் கிட்ட இருந்து சேகரிச்சேன். மிஸ்டர் அங்கிள், இதுல அவருக்கு என்ன பங்கு இருக்கு? அவரு அந்த தோட்டாவை தேடிக்கிட்டு தான் இருக்காரு. ஓ, நிஜமாவா? ரீசெண்டா மார்க்க மீட் பண்ணியா? அந்த நாள்ல இருந்து அவரு காணாம போயிட்டாரு. இந்த உலகத்துல நல்லவன்னு ஒருத்தர் இருக்கானா என்ன? கிறிஸ், நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். ஆப்ரகடாப்ரா, உங்க எதிர்காலம் என்னன்னு பாப்போம். ஐயோ, நீ பச்சை கல்ல எடுத்துட்டியே. நடுவுல வாய துறக்காத. சரி சரி, நான் பேசல. உனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட். எனக்கு தெரியும். எல்லாருக்கும் தான் இந்த காலத்துல பிரச்சனை வருது. ஆனா உன்னோட பிரச்சனை கீழே இருக்கு தெரியுமா? கீழன்னா என்னடா சொல்ற? உன்னுடைய ஆண் குறிடா. எப்படி நீ கரெக்டா கண்டுபிடிச்ச? இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, உன்னால என் ஜாதகத்தை படிக்க முடியுமா? எல்லாத்தையும் கல்லுல இருந்து படிக்க முடியும். உன்னால கல்லுல இருந்து எல்லாத்தையும் படிக்க முடியுமா? அது உன்கிட்ட என்னதான் சொல்லுது? சொல்லு, உனக்கு பொண்ணுங்களை பிடிக்குமா ஆண்களை பிடிக்குமா? என்னையா இது பைத்தியக்காரத்தனமான கேள்வியா இருக்கு? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீதான் ஜோசியக்கார, நீ என்கிட்ட கேட்காத. இரு, முதல்ல நான் கல்லு சொல்றத கேட்டுக்கிறேன். அப்புறம் அது சொல்லுது நீ ஒரு முழுமையான பக்கிங்குது. நீ மறுபடியும் உன் கல்லு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து. முட்டா கல்லுங்க. இனிமே கல்லுகிட்ட பேச மாட்டேன். அப்போ நீ எப்படி என்ன பத்தி சொல்லுவ? இல்ல, இனிமே உன்னை பத்தி கேட்க மாட்டேன். இல்ல என்கிட்ட சொல்லு. உன் கைய பார்த்து நான் எடுத்த முடிவு அதுதான். நீ பக்கிதான்டா. உன் முகத்துக்கு நேரம் தான் சொல்றேன். அப்ப நீ இப்ப குருடு இல்லையா? நீ அடிச்ச அடியில எனக்கு பார்வை நல்லா வந்துருச்சுடா. அப்படியா? நான் அடிச்சதுனால உனக்கு கண்ணு தெரியுதா? ஆமா, நல்லாவே தெரியுது. ஓகே, நான் சொல்றத கவனமா கேளு. கேக்குறேன், சொல்லு. அடுத்த வாட்டி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ என்ன சொல்றன்னு மன்னிச்சுங்க சார், மன்னிச்சுங்க சார். மறுபடியும் அடிக்க வைக்காத. ஓகே, நான் மறுபடியும் அந்த தப்ப உங்களுக்காக பண்ண மாட்டேன் சார். நான் கிளம்புறேன். ஓகே சார். உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? எந்த பணமும் வேண்டாம் சார், உங்களுக்கு ஃப்ரீ சார். கிளம்புறேன். குட் லக் சார். போடா. கடவுள் உங்களை காப்பாத்தட்டும். போயிட்டு வாங்க சார். அத பாத்தீங்களா?
அவன் வந்த மண்டையில டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டான். நீ என்ன பெரிய இவனா? மறுபடியும் வா, பாத்துக்கிறேன் உன்னை. அம்மா உனக்கு தெரியுமா தோட்டா பீத்தவங்க அவரோட பர்த்டே அன்னைக்கு அவரை கொல்ல போறாங்கிற விஷயத்த பத்தி? எங்க? ஒருவேளை அவரோட வீடா இருக்கலாம், இல்லனா கரோக்கே பாரா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதும் உனக்கு சொல்றேன். உனக்கு எதுக்கு கை துப்பாக்கி? என்ன கொல்ற ஸ்டைல மாத்திட்டியா என்ன? எனக்கு மாத்த வேண்டாம், எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு. என்ன கருமண்டா இது? அட கடவுளே, என்ன லூசுத்தனமா சுட்டிருக்கேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த செக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போறேன். உங்களோட சர்வீஸ் எப்பவுமே ஃபாஸ்டாவும் எஃபிஷியன்டாவும் இருக்கணும். ட்ரிங்க்ஸ் ஸ்பில் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலை போயிடும். அடுத்ததா கால்களை கவனிக்கிறது முக்கியம். நீங்க சர்வீஸ் பண்ணும்போது கஸ்டமர்ஸோட ஃபீட் எங்க இருக்குன்னு பாத்துக்குங்க. யார் காலையும் மிதிச்சிடக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம், கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதைத்தான் நீங்க கொடுக்கணும். எப்பவும் நோன்னு சொல்லவே கூடாது. ஒருவேளை தோட்டா இன்னைக்கு பண்றதா இருந்தா அவன் கண்டிப்பா பக்கத்துல நெருக்கமா தான் சுடுவான். சாரி மேம், பப் க்ளோஸ் ஆயிடுச்சு. நாங்க டான்சர்ஸ். ஹே மாய், சீக்கிரமா வா, அவங்க வெயிட் பண்றாங்க. ஓகே. பவுடர், திஸ் இஸ் கிறிஸ். ஹாய் கிறிஸ். ஹாய். Long life, உங்க boss. பொண்டாட்டி எல்லாம் சீக்கிரமே செத்து போட்டோம். யூ ஜர்க். நீ என்ன கேக்குறன்னு யோசிச்சு கேளு. உங்களுக்கு என்ன சொன்னா பிடிக்குமோ அதை நினைச்சுக்குங்க. சரி. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வராங்க இன்னும் பொண்ணுங்க? கொஞ்ச நேரத்துல எங்க அந்த அவங்க பொண்ணுங்க? ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. Fantastic. இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அப்படியா? ஸ்கூல்ல அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. ஓ, அவ்வளோ கவர்ச்சியானவங்களா? அவங்கள பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். நீ கீழே போ, நான் இவங்களை பாத்துக்கிறேன். ஏய், குடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏய் மேன், இங்க சரக்கு தீந்து போச்சு, எடுத்துட்டு வா. நானா? ஏய் முட்டாளே, அங்க பாத்துட்டு இருக்காத, இங்க வந்து ஃபில் பண்ணு, ரீஃபில் பண்ணு. எஸ் சார், மிஸ்டர் பீக் டாங்லோர். ஏய், உனக்கு நல்ல பழக்கம் இருக்கே. ஏய், நீ என்ன கிளாஸ் எப்படி பிடிக்கிற? அது யார் குடிக்கிறது? முட்டாளே, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அப்படி கிண்டல் பண்ணாதீங்க. அவன் உன்கிட்ட சும்மா விளையாடுறாயா? என்ன கண்ட இடத்துல தொடராரு. அதனால என்ன, விளையாட்ட எடுத்துக்க. சார் இங்க வா, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஐயோ, ஒரு திருப்பி பண்ணாரு. இது ஒண்ணும் இல்ல, இது என்னோட கன் தான். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல சார், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. ரியலி? உண்மையாவா? நீ நல்ல ஆண்மை தன்மை உள்ளவன. ஓ, நான் ஒரு கேவலமானவன் சார். என்னை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது. நான் அவன் சொல்றத ஒத்துக்கிறேன். புது சரக்கு கிடைச்சிருக்கு, அவனை கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்க. நல்ல பாடியா இருக்கே. உன்னை நல்லா கவனிப்பாரு. வா, என்னோட தோல்ல சாஞ்சுக்க. ஏய், அவன் தோல்ல சாஞ்சுக்க. ஓகே. குட் பாய். ஏய், எனக்காக ஆடுறியா? நான் அவ்வளவு நல்லா டான்ஸ் ஆட மாட்டேன். சொல்றாருல, டான்ஸ் பண்ண. ஐயோ, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது. என்ன விட்டுருங்க. Come on, dance, man. ஓகே Come on, dance. Come on. கொஞ்சம் வழி விடுங்க. Come. என்ன பீட்டுக்கு டான்ஸ் பண்ணுவ? நான் உங்களுக்கு என்ன மாதிரி ஆடணும்? எனக்கு செக்ஸி மூவ்ஸ் வேணும். அது எனக்கு செக்ஸி எல்லாம் ஆட ஆடு. தெரியாது. என்ன நான் தான் சொல்றீங்க? சொல்றேன்ல. Come on, dance. Dance, man. அது- ஹோட்டல் கேர்ள்ஸ் மாதிரி ஆடு. ஹோட்டல் கேர்ள்ஸ் மாதிரியா? சொன்னா கேளு. எல்லாரும் ஆடுவான். என் கஸ்டமரை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும்தான். உங்கள மாதிரி ஆட்கள் தான் அவனை டயர்ட் ஆக்கிடுறாங்க. Come on, dance now. எனக்கு ஏதாவது பாட்டு போடுங்களேன். மியூசிக் தானே? இதோ நாங்க போடுறோம். அதுக்கு நீ ஆடினா போதும். La, 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 la,
இது ஃபோக் மியூசிக், என்னால இதுக்கு ஆட முடியாது. சும்மா அப்படியே நிக்காத, dance அது சரி ஆடு. சார். லா, 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 ஏய் அங்க பாரு டி-ஷர்ட் கழட்றா. ஏய் அப்படியா? அப்படிதான் அப்படி இன்னும் மேல அவனோட பெல்லி சிரிக்குது பாரு. வேடிக்கையான ஆளா இருக்கால பாஸ். எனக்கு சில ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் கூட தெரியும். போதும் போ, வெளியில போ. வெளியில போடா. ஓகே சார். வெளியே போ. இப்ப சொல்லு, என்னோட சர்ப்ரைஸ் எங்க? அட கொஞ்சம் பொறுமையா இருங்க பாஸ். பாருங்க இப்போ இப்ப வரும். வாங்க வாங்க செல்லங்களா வாங்க. என்னாச்சு பாருங்க. என்ன தொடாத. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. வேண்டாம். ஐயோ தொடாத, வேண்டாம், தூக்காத, வேண்டாம் வேண்டாம். மார்க், அது நான் இங்க எப்படி இங்க வந்தேன்? என்ன தொடாத, என்ன தொடாத, என்ன தொடாத. மார்க், இப்பதானே சொன்னேன் என்ன தொடாத கிறிஸ். சரி நான் தொட மாட்டேன். ஆனா நீ இந்த பக்கம் திரும்பு. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் மார்க். முடியாது. அதான் ஏன்? ஏன்னா நான் தான் சொல்றேன்ல. ஆனா மார்க், ஏன் நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற? அது மார்க், மார்க் நீ ஒரு கேயா? நீ அப்படிதான் நினைச்சனா நீங்க இருந்து கிளம்பு. மார்க், வெளில போ. இன்னைக்கு ராத்திரி நான் உனக்காக அதே இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ வரலனா நீ என்ன காதலிக்கலன்னு அர்த்தம். அப்படி வரலனா நீ ஒரு கே. இந்த யோகியை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணேன். இது வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியல, பட் சான்ஸ் இருக்கு. அவர் ஏதோ எய்ட்ஸ் பேஷண்ட்டை குணப்படுத்திருக்காரு. கண்டிப்பா இவர் எய்ட்ஸ் குணப்படுத்திடுவாரா? ஆமா, அந்த எய்ட்ஸ் பேஷண்ட் என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் எய்ட்ஸோட கடைசி கட்டத்துல இருந்தான். யோகியோட மருந்து எடுத்த உடனே சரியாயிடுச்சு. இப்போ அவன் கருங்கல் மாதிரி இருக்கான். நீ வந்து பார்க்கணும் அவனை. ஏய் மேன், இங்க யோகி யாரு? அவரு உள்ள இருக்காரு. தெரியுது. யோகி பாபா, பக்தர்கள் இங்க கீழே இருக்காங்க.
என்ன பிரச்சனை உனக்கு? அவரு நம்மள அங்க கூப்பிடுறாரு. உனக்கு அவங்க பேசுறது புரியுதா? இல்ல, சும்மா கெஸ் பண்ண. போங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க யோகி. டேய், யோகி எங்க மேல உட்கார்ந்திருக்காரு. அப்ப இந்த கிழமை யாரு? அவரோட விசுவாசி. யார் நான் இவன்? அப்போத்துல இருந்து என்ன நடக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. மூஞ்சிய பாரு. ம். ம். யோகிக்கு வணக்கம். ஓஜா ரே ஓஜா, ஓஜா ரே ஓஜா, அலோமா புலுமா 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 அலோமா, அலோமா புலுவா 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 அலோமா. இவன் என்ன பாட்ட பாடுறான்? எனக்கு தெரியல. எதுவும் பிரச்சனையா? உதரும் போது அவன் என்ன சொன்னான்? ம்ஹும். அவன் என்னையா சொன்னான்? உனக்கு ஃபீலிங்ஸ் வரும்போது உடம்பு நடுங்குதா? எனக்கு நடுங்குது. எவ்வளவு நாளா? எத்தனை வருஷமா உனக்கு இது இருக்கு? இப்பதான் கொஞ்ச நாளா. இப்பத்தானா? எனக்கு மூடு இருக்கும் போதெல்லாம் நடுங்குது. ஓ அப்படியா? நீ போ 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 போ, புரியுதா? போ, சும்மா போ. உன்னதான் போ சொன்னால. ஓ நன்றி. அது பரவாயில்ல. நீ இதுக்கு முன்னாடி இந்தியால இருந்திருக்க? ஏன் இருந்தானுமா என்ன? இவன் உன்னை குணப்படுத்திடுவான்னு நம்பிக்கை இருக்கா? எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஷேவ் பண்ணுவீங்களா? ஷேவிங். நானா? ஷேவிங். இல்ல இல்ல குவாக் 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 குவாக். இல்ல 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 இல்ல. அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு தாடியோட இருந்தா லுக்கா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ நீ நல்லா பண்ற. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. இத புடி. பிடிக்கணுமா? சரி. குனிஞ்சுக்க. அவர் சொல்றாரு உன்னை தலைவணங்க சொல்லி. ஓ ஓ தாரரா. ஓ அட பாவமே, என்ன இது? ஏய் ப்ரோ, மேல பாரு. புடிச்சுக்க புடிச்சுக்க. ஏதாச்சும் பண்ணு. ஏன் என் மேல ஒண்ணு கடிக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? இருந்து முடிக்கிறேன் இரு. ஐயோ ரொம்ப நாறுது. ஓ யோகி, என்ன இதெல்லாம்? இது மருந்து. இது ஒண்ணுக்குயா? மருந்து ஒண்ணுக்கு சொன்னேல மருந்து. நீ கேவலமா போன ஒண்ணுக்குயா இது? நான் சொல்றேன் இது மருந்து. ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் இதை சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா உன் விதி எந்திரிச்சு நிக்கும். என்னது, என் டிராகன் எந்திரிக்குமா? தினம் பெருசாகும். என்ன டெய்லி பெருசாகுமா? ராத்திரி முழுக்க. ஐயோ வேற லெவல். ஆனா ஒரு கண்டிஷன், நீ அழுக கூடாது. ஐயோ அது எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் அழுது 10 வருஷம் ஆகுது. ஆனா நான் இப்போ இந்த கருமத்தை எப்படியா குடிக்கிறது? சும்மா குடிச்சு முழுங்கிடு. தினமும் குடிச்சா கஷ்டமா இருக்காது. இத நீயும் குடிக்கிறியா? ஆமா, இப்ப பாரு. ஒண்ணுக்கு நீயே குடிக்கிறியா? அது சுத்தமான மருந்து. நீயும் குடி. இல்ல இது ஒண்ணுக்கு சுத்தமான மருந்து. இது மருந்து. உன் உதறல் போயிடும். இவ்வளவு நீளமாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இத முதல்ல குடி, அப்புறம் பாரு. நான் கே இல்ல. நான் கே இல்ல. நான் ஒன்னும் கே இல்ல. குடிக்காட்டி எந்திரிக்காது. ஆனா எந்திரிக்கணும்னா ஒண்ணுக்க குடிக்கணும். உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு நினைச்சியா? இப்போ பாரு எப்படி குடிக்கிறேன்னு. ஐயோ அம்மா.
கம் ஆன். உனக்கு தேவைதானே இது? உன் துப்பாக்கி பெருசானும் அதுல உன் தோட்டா இருக்கணும்ல, நீ குடிச்சுதான் ஆகணும். உன்னால முடியும். இதையே உன்னால பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி? அத ஒண்ணுக்குன்னு நினைக்காத. யோகி இத மருந்துன்னு தானே சொல்லியிருக்காரு. மருந்துராது. கிறிஸ் 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 கிறிஸுக்காக போலாம். கடவுளே, யோ பைத்த வேற வலிக்குதே. பறவை பறக்க ஆரம்பிக்க போகுது. நீ ரெடியா? நான் ரெடி ஆயிட்டேன். ஓ, வந்து காமிய. ஓ, அவள மாதிரியே இருக்கே. அதேதான் அதேதான். ஓ, நீ ரொம்ப வேகமா இருக்க. ஓ எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஓ தொடு, என்ன தொடு, என்ன தொடு, தொடு. ஓஹோ எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஏ எனக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப என்ன பண்ண போறோம்? இல்ல, இது உனக்கு இல்ல. நீ இப்ப போகலாம். நீ என்ன ஒண்ணும் பண்ண போறது இல்லையா? இது என்னால ஒண்ணு எதுவும் பண்ண முடியாது. இது என் காதலிக்கு மட்டும்தான். நீங்க இப்ப போகலாம், கிளம்புங்க. ஓ ஏ, எனக்கு இப்ப சரியாயிடுச்சு. எனக்கு இப்ப சரியாயிடுச்சு. யோகி என்ன சரி பண்ணிட்டாரு. யோகி என்ன சரி பண்ணிட்டாரு. மேடம், நாங்க மூட போறோம். செக் ப்ளீஸ். உங்க பில்ல நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஓகே இல்ல? வந்துட்டாரு மன்மதன். நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன். இப்ப போலாமா? போலாமே. முதல்ல உங்க பில்ல கொடுத்துட்டு போங்க சார். 3000. 3000? ஆமா சார். நீ நிறைய குடிச்சிட்டியா? Over 10 shots. ஹெவி ட்ரிங்கர் மணி. Oh. அக்கௌண்ட் வச்சுக்கவா? அடங்கொய்யால வெட்டி பேச்சு தாண்டா உன்கிட்ட. பரவாயில்ல, நான் பே பண்றேன். ப்ளீஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் வேண்டாம் கிறிஸ், வேண்டாம். கையெடு, நடிப்ப நிறுத்து. நீ வெட்டி பேச்சு பேசுதாண்டா லாயக்கு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை பே பண்ண விட்டுட்டேன்னு. அப்போ நீ என்ன என் வீட்ல டிராப் பண்ணு. வீட்டுக்கு கூட்டிட்டு போணுமா? நோ ப்ராப்ளம். யோ கூல். வாங்க. இதுதான் என் வீடு.
அது ஆமா. நீ இன்னும் கொடை பிடிச்சிட்டு ஓ இருக்க. ஆமா. அது ஒன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. கிறிஸ், உனக்கு இந்த பச்சை சட்டை போட்டிருக்கிறவரோட லீடர் தெரியுமா? நீ அவரோட ஃபேனா? அப்படி இல்ல, அது என்னோட அப்பா. உங்க அப்பாவா? ஒன்னு தெரியுமா மார்க், அவரை கொன்னவங்க யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? அவரோட பேரு டி ரைஃபிள். அவன் தானே? உனக்கு எப்படி தெரியும்? அதுக்குண்டான ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா நான் அவனை சும்மா விட போறது இல்ல. இந்த துப்பாக்கியால தான் நான் அவனை கொலை பண்ண போறேன். இது உன் துப்பாக்கியா? ஆமா. இது போதும். நாம நம்மளை பத்தி பேசலாம். நான் இப்போ மாடிக்கு போறேன். நீ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பின்தொடங்கலாம். டிவியில வர சீரியல் தான் நான் ரொம்ப சோகம்னு நினைச்சிருக்கேன். ஆனா அதை விட என் வாழ்க்கை இப்போ ரொம்ப சோகமாயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு யார் பண்றாங்க? விதியா? கடவுளா? இதெல்லாம் கடவுள் இல்லைன்னா வேற யார் பண்றா? என் வாழ்க்கையே ரொம்ப கேவலமாயிடுச்சே. ரக்க இல்லாத பறவை. ஐயோ, எங்கயா போச்சு? மருந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ அழுக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா யோகி, நீங்க நான் அழுதா அது மறைஞ்சிரும் ஏன் சொல்லவே இல்ல? அது எப்படி எனக்கு தெரியும்? நீ தானே சொன்ன ஜென்மத்துக்கு நான் அழுதது இல்லைன்னு. எப்படி அப்படி சொல்லலாம்? இப்ப இதுக்கு மருந்து இருக்கா? இல்ல, என்கிட்ட கிடையாது. இப்ப மருந்து இருக்கா இல்லையா? இருக்கு. மருந்து இருக்குல்ல? நான் இருக்குன்னு சொன்னேன். போய் எடு. ஆனா இப்ப இது சரியான நேரம் இல்ல. என்னையா சொல்ற? இப்ப எனக்கு அது வரல. உனக்கு என்னதான் பிரச்சனை? போய் மருந்து எடுத்துக்கிட்டு வாடா. அது அது வந்து பிரச்சனை என்னன்னா, மாஸ்டரோட ஷிட் இல்லைன்னா அந்த மருந்தை தயாரிக்கவே முடியாது. இந்த மருந்த பண்றதுக்கு நீ உன் ஷிட்டை யூஸ் பண்ண போறியா? ஆமா. உன் ஒண்ணுக்கு குடிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ உன் ஷிட்டை சாப்பிடணும்னு சொல்றியாடா? அதுல என்ன சந்தேகம்? என்ன மாதிரி ஒரு ஆளு உன்னோட ஷிட்டை சாப்பிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியாடா? நான் தான் சொன்னேன்ல, அதுதான் ஒரே வழி. அட போடா. ஐயோ கடவுளே, கடவுளே, சீக்கிரம் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க.
ஸோ உனக்கு இந்த கன் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பீத்தாங்களார் செத்துட்டாரு. யாரு கொலை பண்ணா? தோட்டாதான் அவனை கொண்டு இருக்கணும். சிசி கேமரால இருந்து கிடைச்ச போட்டோஸ். அங்க ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு வண்டி இருந்திருக்கு. நீ லைசென்ஸ் ரெஜிஸ்டர் பாத்தியா? இந்த கார் ஓனர் யாரு? நான் செக் பண்ணேன், ரெக்கார்டே இல்ல. அந்த லைசென்ஸ் ஐடி எல்லாமே ஃபேக். ஹலோ அங்கிள். ஹாய். ஹாய். அதுதான் பாடியா? பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கிள், அந்த தோட்டா தான் கொலை பண்ணாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 2 சாமியார்களும் சொன்னதை வச்சு தான் முடிவு பண்ணேன். அவங்க தான் சொன்னாங்க, நாம போட்டோல என்ன காரை பார்த்தோமோ அந்த காரை தான் அவன் ஓட்டிக்கிட்டு போனான்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது மறையல ஆனா உள்ள இழுத்துக்குச்சுன்னா? எஸ், அது என்ன ஆயிடுச்சுன்னா உன் உடம்பு அத அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துக்கிடுச்சு. அதை வெளியே மறுபடியும் கொண்டு வர கருவி ஜப்பான்ல மட்டும்தான் இருக்கு. 1 மில்லியன்? 1 மில்லியனா? 1 மில்லியன் மட்டும்தான். 1 மில்லியன் மட்டும்தானா? டாக்டர், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் என் காலை முடிக்கவா? என்னது? ஐயோ, நான் என் காலை முடிக்கவா? இப்போ வெறப்பா தான் இருக்கா? ஐ எம் எம்பாரஸ்ட். யாரை பத்தி எம்பாரஸ் ஆயிட்டீங்க? நாங்க நிறைய பேர் இங்க இருக்கோமே. ஓ, அதுதானே பிரச்சனையே. அட கடவுளே, இந்த உலகத்தையே நீதான் படைச்சன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களையும் நீதானே படைச்சிருக்க. அப்படி எல்லா மனுஷங்களையும் ஒரு சாதாரண மனுஷன் தானே நானு. எல்லாருக்கும் ஒன்ன கொடுத்துட்டு அதை என்கிட்ட மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா அது என்ன நியாயம்? இப்ப நான் ஒரு சிறகே இல்லாத பறவைக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. என்கிட்ட நீ எடுத்துக்கிட்டத தயவு செஞ்சு கொடுத்துரு. நீங்க மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? நான் பிரீஸ்ட கூப்பிட்டுமா? அது தேவைப்படாது. ஏன்? மன்னிப்பு கேட்கறது நல்ல விஷயம். நான் ஒரு வாரமும் செய்யறேன். நீ கேத்தலிக்கா? எஸ். உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கூட மதம்லாம் இருக்கா? கமான், ஆளுங்களோட தோற்றத்தை வச்சு அவங்கள எடை போடாத. நான் உன்னை குறைச்ச எடை போட்டுட்டேன். ஓ, அதுல இருந்தா என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? இதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாம். நீ யாரையான பிளேயர் பிளேஸிய கொல்ல ஹையர் பண்ணிட்டியா? தட் ஜர்க் இன்னும் இல்ல. உனக்கு இஷ்டம் இருக்கா? எனக்கு 1 மில்லியன் வேணும். 1 மில்லியன்? அது மருந்துக்காக, அது ரிஸ்க்குக்காக. ஆனா இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் கொல்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, தெரியும்ல? கண்டிப்பா நான் என் பாஸ் கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ்ரா. எனிவே, நீ அந்த பிச குடிச்சியா? இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? நல்லது. உனக்கு தெரியுமா, அந்த யோகிய கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிஸ் ஒர்க் பண்ணலன்னா உனக்கு யாருமே உதவ முடியாது. எனிவே, இப்போ உன்னோட கண்டிஷன் எப்படி இருக்கு? என்ன கண்டிஷன்? அந்த கண்டிஷன் உனக்கு இன்னும் நடுக்க இருக்கே. நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா தானே இருக்கேன். அது போயிடுச்சு. கண்டிப்பா போயிடுச்சா? எஸ். ஓ, நீ ஒண்ணு இல்லாததுக்கா பிஸ் குடிச்ச? ஃபீனிக்ஸ் vs. ஸ்வான்.
என்னாச்சு? நான் இன்னும் இங்க தான் இருக்கேன். எனக்கு இன்னும் அவன் கிடைக்கல. அவனை தேடி நான் ஊர் முழுக்க சுத்துறேன். உனக்கு பிளே ஆக்கா எங்க கிடைக்கும் தெரியுமா? பரவாயில்ல, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு புல்லட்டு ஒருத்தர் உயிரை எடுத்துரும். $1 மில்லியன் வாங்குறோம், ஜப்பானுக்கு போறோம், உடம்ப சரி பண்றோம். உன்னோட தீசஸ்க்காகவா? எஸ் சார். தாய்லாண்டோட அசாசின்ஸ் வாழ்க்கையில ஹாலிவுட் படத்தை நீ பார்க்குற மாதிரி ஒன்றும் கிடையாதுன்றத புரிஞ்சுக்க. இது எப்படி வித்தியாசம்? ஹாலிவுட் பிலிம்ஸ் நீ பார்க்குற அசாசின்ஸ் எல்லாம் ஹேண்ட்ஸமும் கூலாவும் இருப்பாங்க. அவங்க கையில பிரமாதமான கன்ஸ் இருக்கும். எந்த ஆங்கிள் இருந்து வேணா ஷூட் பண்ண முடியும். தலைகீழ இருந்தும் கூட, பின்னாடில இருந்தும் கூட, சில சமயங்கள்ல உடலுறவு நேரங்கள்ல கூட ஷூட் பண்ணுவாங்க. உன்னால நம்ப முடியுதா? அவங்களோட கம்பேர் பண்ணும்போது தாய் அசாசின்ஸ் ஒண்ணுமே கிடையாது. அவங்க எதை விரும்புறாங்க? என்ன பாக்குறல்ல, என்ன மாதிரி தான். நான் ஓல்டு மேன், ஒரு ஓல்டு கன்னு வச்சிருக்கேன். எந்த ஆங்கிள் இருந்து வேணா சுடலாங்கிறதெல்லாம் சும்மா பேச்சு. தேங்க் காட் நான் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன மாதிரியான கன் யூஸ் பண்றீங்க? ஆகா, பிளே ஆகா. நீ இங்கதான் இருக்கியா? உன்னை கொன்னுட்டு தாண்டா மறுவேலை. ஏன்னா நான் ஒரு ஷார்ப் ஷூட்டர் கிடையாது. அதனால நான் படப்படன்னு தான் சுட்டு ஆகணும். அதுக்கு ஆகா கன்னு தான் சரியான கன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். உங்களை போட்டோ எடுத்துக்கலாமா? Sure. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த வேலை என்னோடது. ஹலோ, கிறிஸ். மார்க். 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 வெளிய வாடா கோழப்பயலே. மார்க். உங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சு கட்டுறேன். முதல்ல நீ. கடவுளே, இது எவ்வளவு அதிசயமா இருக்கு. நான் எத்தனை பேரை கொன்னிருக்கேன், அடிச்சு போட்டிருக்கேன், புல்லட்டால அவங்க உடம்பையே நிரப்பி இருக்கேன். எல்லாரும் எப்படி ஒரு நாள் சாகதானே போறாங்க.
ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு நோயை கொடுத்து? ஆனா நான் என்ன அவ்வளவு தப்பா பண்ணிட்டேன்? நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? எனக்கு உள்ள ரொம்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். அட கடவுளே, என்ன கொன்னுட. என்ன ஏன் இப்படி உயிரோடையும் வச்சு சித்திரவதை பண்ற? இதுக்கு என்ன ஒரே அடியா கொன்னுடு. நீ தயங்காத, என்ன ஒரே ஒரு வாட்டி தானே கொன்னுடு. தோட்டா, மாக், ஆம்பளைங்க எல்லாருமே ஒரே மாதிரி பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க. எல்லாருமே கல் நெஞ்சுக்காரங்க தான். நீ ஏன் இப்படி பண்ண மாக்? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? நீ எதுவும் பண்ணல. என் அப்பா என்ன பண்ணாரு? அவரும் எதுவும் பண்ணல. அப்படின்னா ஏன் அவரை கொலை பண்ண? அவரை கொல்ல ஹையர் பண்ணிருந்தாங்க. அப்போ என்ன கொலை பண்ண சொல்லி ஹையர் பண்ணிருந்தா அப்போ என்ன பண்ணிருப்ப? அது என்னால பண்ண முடியாது. ஆனா நீ எனக்கு செஞ்ச இந்த விஷயம் என்னையே கொலை பண்ற மாதிரிதான். என்ன மன்னிச்சிடு. உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. என்ன உன் கூட எடுத்துக்க. என்ன எடுத்துக்க கடவுளே. ஹலோ, இது லிeutenant அங்கிள். ஆரஞ்சு சட்டையோட தலைவர் நேத்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதனால ஆரஞ்சு ஷர்ட்டுக்காரங்க இதுக்கு பின்னாடி இல்லைன்னு தெரியுது. அப்ப இது யாரோட வேலையா இருக்கும்? www.damareckers.ws. யாருக்கு தெரியும்? ஆனா மத்த கலர் லீடர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்ப நாம மட்டும்தான் மிச்சம் இருக்கோம். ஒருவேளை அந்த கொலைகாரன் நமக்குள்ள ஒருத்தனா இருந்தா? நமக்கு யாரும் எந்த தகவலும் கொடுக்கலையே. நீ உண்மையிலேயே தோட்டாவை காதலிக்கிறியா? நான் அவனை காதலிக்கல. அப்ப ஏன் நீ அவனை கொல்லாம விட்ட? ஏன்னா அது அவனோட தப்பு இல்ல. அப்ப யாருது? அந்த அரசியல்வாதிங்க தான். அவங்க எல்லாருமே அதுக்கு காரணம். அவங்க அதை பண்ணாம இருந்திருந்தா எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. எனக்கு என்னமோ நீ காதலிக்கிறேன்னு தான் தோணுது. நீ என்ன சொன்னாலும் சரி.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிறிஸ். இனிமே நம்ம தாய்லாந்துக்கு அரசியல்வாதியோட அராஜகம் இருக்கவே இருக்காது. அப்போ அவர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவனுக்காக வெயிட் பண்ண போறியா? இதைத்தான் நான் காதல்னு சொன்னேன். คงจะสุดทางแล้วตัวฉันนั้นมองไม่เห็นทางคงต้องเลือกอะไรสักอย่างจากนี้ไปแต่ทำไมมันยากเหลือเกินกับหนทางที่ฉันต้องเดินไปหรือข้างในยังรักเธอมันเจ็บแทบตายถ้าความรักทำคนตาบอดแน่เขาบอกยิ่งรักมันยิ่งเจ็บแต่นี่มันเจ็บแทบตายถ้าความรักทำคนตาบอด I'm going blind อยากมืดมัวมืดจนมองไม่เห็นทางในใจนั้นเริ่มกลัว என்ன நீ ரொம்ப தைரியசாலி. நான் தைரியசாலியா? பேசாம வெட்டி எரிஞ்சிட வேண்டியதானே. நான் அதை வெட்டல. பண்ணலனா வெளில எப்படி நடமாடுவ? எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. நிஜமாவா? நிஜமா. நீ என்ன சொல்ல வரனா நீ திருநங்க இல்லன்ற? நான் அப்படிலாம் இல்ல. நான் ஒரு ஸ்ட்ரைட் மேன். நான் ஒன்னும் கே இல்ல. ஆனா எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல. புரியுதா?อยากลองตะโกนอยากบอกทางจะทำนี่ได้มันแทบบ้ามันคงสุดแล้วที่ทำมาความรักที่มีมันต้องลาพาพันสลายไม่มีท่าลมหายใจหมดมันโดนฆ่าแต่ใจยังคงมันสิ้นลา This is the end of the road ความรักของเราคงจะจบทุกอย่างที่เกิดขึ้นมามันคืออดีตแล้ววันนี้ถึงเวลาที่เราพร้อมจะเดินหน้าถึงแม้หัวใจมันโคตรเจ็บกี่ทีก็ไม่เข็ด But how am I supposed to forget ถ้าหากความรักไม่มีจริงทุกสิ่งที่เราทิ้งไปมันจะคุ้มค่าไหมที่ต้องแลกมาด้วยความเชื่อเราถ้าหากวันนั้นไม่ลองดูวันนี้คงไม่รู้ว่าเราจะยืนอยู่ที่ใดต้องใช้ชีวิตอยู่กับความเสียดายที่ไม่ได้ No No สุดทางแล้ว ใจนี้มีรักให้เท่าฟ้าอยากลองตะโกนอยากบอกทางจะทำนี่ได้มันแทบบ้ามันคงสุดแล้วที่ทำมาความรักที่มีมันต้องลาพาพันสลายไม่มีท่าลมหายใจหมดมันโดนฆ่าแต่ใจยังคงมันสิ้นลา This is the end of the road ความรักของเราคงจะจบทุกอย่างที่เกิดขึ้นมามันคืออดีตแล้ววันนี้ถึงเวลาที่เราพร้อมจะเดินหน้าถึงแม้หัวใจมันโคตรเจ็บกี่ทีก็ไม่เข็ด But how am I supposed to forget ถ้าห